அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீது 1000 ஏவுகணைகள் பாயும் ட்ரம்ப் எச்சரிக்கை. கார்முஸ் நீரிணையில் பதற்றம். பஹாமஸில் விபத்துக்குள்ளான சிறிய ரக விமானம், 10 பேர் வரை உயிரிழப்பு. பேச்சுக்கு தயாரானால் போர் நிறுத்தம் முடிந்துவிட்டது. ட்ரம்பின் அறிவித்தல். ஈரானும் பதிலடி. உக்ரைனை தாக்கி ரஷ்ய ஏவுகணைகள். தலைநகர் கீவில் பதட்டம். ஹார்முஸில் தாக்கப்பட்ட மாலுமிகள் கப்பல் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு. அமெரிக்கா ஈரான் மோதல் நிறுத்தப்பட வேண்டும். சீனா எச்சரிக்கை. இஸ்ரேலையும் விட்டு வைக்காத பதிலடி. தாக்குதலில் இருந்து அமெரிக்கா தப்பாது என்கிறது ஈரான். பாவி புயல் எதிரொலி. பிலிப்பைன்ஸில் கோர நிலச்சரிவு. 15 பேர் உயிரிழப்பு. சீன காலனி தொழிற்சாலையில் ஏற்படுத்திய விபத்து. 28 பேர் பலி. அமெரிக்காவுக்கு தடை விதித்த ஐக்கிய அரபு அமீரகம். தொடர்பென விரிவான செய்திகள். தொடர்ந்து 3வது இரவாக உலகின் மிக முக்கிய வர்த்தக நீர்வழியான ஹார்முஸ் நீரிணை வழியாக போக்குவரத்து குறைந்துள்ளதாக கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக எரிசக்தி சந்தைகளுக்கு மிக முக்கியமான நீர்வழியான ஹார்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்துக்கு திறந்திருப்பதாகவும் கப்பல்கள் தடையின்றி செல்லலாம் என்றும் ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்றும் வாஷிங்டன் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் இந்த விடயம் வெளியாகியுள்ளது. ஜூலை 9 மற்றும் 10ஆம் தேதிக்கு இடையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக போக்குவரத்து தொடர்ந்து 3வது இரவாக குறைந்திருந்தது. சில நாட்களுக்கு முன்பு வரை வழக்கமாக 18 முதல் 22 கப்பல்கள் அந்த நீர்வழியை கடந்து சென்ற நிலையில் தற்போது 12 மணி நேரத்திற்குள் வரும் 6 கப்பல்கள் மட்டுமே கடந்து சென்றதாக அது கூறுகிறது. அதே நேரத்தில் கப்பல்கள் தங்கள் பயணம் செய்வதை மறைப்பதற்காக டிரான்ஸ்பாண்டர்களை அணைத்துவிடும் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாகவும் வின்வாட் நிறுவனம் கூறுகிறது. தன்னை கொலை செய்ய ஈரான் முயற்சித்தால் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதியான என்னை படுகொலை செய்ய முயற்சிப்போம் என்ற தனது அச்சுறுத்தலை ஈரான் அரசாங்கம் செயற்படுத்தினால் 1000 ஏவுகணைகள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை நோக்கி தயார் நிலையில் வைக்கப்பட்டு குறிவைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் உடனடியாக பின்தொடரும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பஹாமஸில் சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 10 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். பிளமிங்கோ ஏர் விமான சேவை நிறுவனத்தின் சிறிய ரக விமானம் பஹாமஸில் விபத்துக்குள்ளானதில் 10 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். இந்த விமான விபத்து சம்பவம் தலைநகர் நஸ்ஸாவிற்கு மேற்கே உள்ள கடற்கரையொட்டிய வடக்கு ஆண்ட்ரோஸில் பகுதியில் நடைபெற்றுள்ளது. மேலும் இந்த விபத்தில் ஒருவர் உயிர் தப்பியிருப்பதாக காவல்துறை தனக்கு தகவல் தெரிவித்திருப்பதாக பஹாமசிய பிரதமர் பிலிப் ரேவ் டேவிஸ் தகவல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்காகவும் காயமடைந்தவர்களின் குடும்பத்திற்காகவும் நானும் என்னுடைய மனைவியும் பிரார்த்திக்கின்றோம் என்றும் பிரதமர் டேவிஸ் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விபத்து தொடர்பான விசாரணையை அதிகாரிகள் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பிளமிங்கோ ஏர் விமான சேவை நிறுவனத்தின் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதுடன் அந்த நிறுவனத்தின் விமான இயக்க சான்றிதழும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை மட்டுமே என்று அந்நாட்டின் விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை தொடர உடன்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஈரான் உடனான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவித்தலுக்கு மத்தியில் கருத்துரைத்துள்ள ஈரான், இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறினால் ஈரானிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்க முழு அளவிலான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராகவே உள்ளது என்று தெரிவித்துள்ளது. அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டல் காலம் முடிந்துவிட்டது. இது எதற்கும் தீர்வாகாது. நாங்கள் ஒருபோதும் பணிய மாட்டோம் என்று அந்த நாட்டின் முக்கிய பேச்சுவார்த்தையாளருமான முகமது ஃபாகர் காலிபாப் அறிவித்துள்ளார். அமெரிக்க போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை மீறுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக தொடர்ந்து தாக்குதல் மிரட்டல்களை விடுத்தல், எண்ணெய் தடைகளை மீண்டும் அமல்படுத்துதல், ஈரானின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்துதல் மற்றும் லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை ஆகியவற்றை அவர் அமெரிக்காவின் முக்கிய மீறல்களாக பட்டியலிட்டுள்ளார்.
இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று திரண்டு குரல் எழுப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது உலக நாடுகளின் முன்னுரிமையாக இருந்தாலும் ஈரானின் சரணடைதலுடன் இந்த மோதல் முடிவுக்கு வராது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை அமெரிக்காவின் அழுத்தத்தை தொடர்ந்து லெபனானின் தெற்கு பகுதியில் உணர்திறன் மிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று தனது ராணுவத்திற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் ஒரு பக்கம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த வாரம் ரோமில் லெபனான் மற்றும் இஸ்ரேலிடையே கூடுதல் பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள குறிப்பிட்ட சோதனை பகுதியிலிருந்து தனது படைகளை இஸ்ரேலிய ராணுவம் திரும்பப் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைனிய தலைநகர் கீவை குறிவைத்து சனிக்கிழமை அதிகாலை ரஷ்ய வான்வெளி தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. அதிகாலை 3:38 மணியளவில் தொடங்கிய இந்த வான்வெளி தாக்குதலில் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் வெடிச்சத்தம் கேட்கப்பட்டது. இதையடுத்து கியூ மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளுக்கு வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. கியூ நகர ராணுவ நிர்வாக தலைவர் டைமூர் டஹாசென்கோ டெலிகிராமில் தெரிவித்துள்ள தகவலில் தலைநகர் கியூவை குறிவைத்து எதிரி படைகள் ஏவுகணை தாக்குதல் தொடங்கியுள்ளனர். எனவே பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கியூ நகர மேயர் இந்த தாக்குதலில் பாலிஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் குறைந்தது 6 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இதில் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் சம்பவ இடத்திலே முதலுதவி அளிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய படைகளின் தாக்குதலில் டிப்ரோஸ்கி மற்றும் ஸ்வியாடோன்ஸ்கி மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் பயன்பாட்டு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. ஹார்முஸ் நீர்நிலையில் கடந்த மார்ச் மாதம் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளான தாய்லாந்து சரக்கு கப்பலின் மாலுமிகள் 3 பேர் கப்பல் நிறுவனத்தின் மீது வெள்ளிக்கிழமை வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்தியா நோக்கி வந்த மயூரி நேரி எனும் அந்த தாய்லாந்து கப்பல் ஓமனுக்கு வடக்கே கடந்த மார்ச் 11 தாக்கப்பட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர். எஞ்சிய 20 மாலுமிகள் மீட்கப்பட்டு தாய்லாந்து திரும்பினர். இந்நிலையில் பிரசியஸ் ஷிப்பிங் கப்பல் நிறுவனம் அதன் 2 துணை நிறுவனங்கள் மற்றும் கப்பலின் கேப்டன் ஆகியோருக்கு எதிராக பனிதி தும்கேப் நெப்னோப்டன் வாங் ஷுவன் சுரடேஸ் மென்பியூன் ஆகிய 3 மாலுமிகள் இந்த வழக்கை பதிவு செய்துள்ளனர். மேற்காசிய பிராந்தியத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் போர் பதற்றம் இருப்பதை அறிந்திருந்தும் மாலுமிகளின் உயிரை பணயம் வைத்து ஆபத்தான கடல் பகுதி வழியாக கப்பலை செலுத்த உத்தரவிட்டதாக நிறுவனத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலுக்கு பின் கப்பல் இயங்காத நிலை ஏற்பட்டதால் மாலுமிகளின் 9 மாத பணி ஒப்பந்த காலம் முடிவதற்கு முன்பாகவே அவர்களை நிறுவனம் பணி நீக்கம் செய்துள்ளது. இதற்காக வெறும் 2 மாத ஊதியம் மட்டுமே இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இக்கொடூர தாக்குதலால் மாலுமிகள் 3 கடுமையான மன உளைச்சல் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் இனிவரும் காலங்களில் அவர்களால் மாலுமி பணியை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் தலா $30,000 அதிகமான இழப்பீடு கோரி பாங்காக்கில் உள்ள மத்திய தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் மோதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சீனா அழைப்பு விடுத்துள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையான மோதல்களை உடனடியாக நிறுத்துவது மிகவும் அவசியமான ஒன்றாகும் என்று ஐநாவுக்கான சீனாவின் துணை தூதர் சன் லீ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் பிராந்திய ஒருமைப்பாடு இறையாண்மை மதிக்க அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புக்கொண்டுள்ளன. இது கண்டிப்பாக மதிக்கப்பட வேண்டும். மேலும் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். எது சரி எது தவறு என்பதை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவது தற்போதைய சூழலில் மிகவும் முக்கியம். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்ற தனது வாக்குறுதியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் சிவிலியன் பயன்பாட்டிற்காக அணுசக்தியை உற்பத்தி செய்து கொள்ளும் உரிமை ஈரானுக்கு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் சீனாவின் நடுநிலையான மற்றும் நிலையான நிலைப்பாட்டை முன்வைத்த துணை தூதர் இந்த விவகாரத்தில் அமைதியான முறையில் தீர்வு காண சீனா தொடர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தனது உட்கட்டமைப்பு மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்றும் அந்த பதிலடியிலிருந்து இஸ்ரேலும் தப்பாது என்றும் ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு செயலாளர் எச்சரித்துள்ளதாக மத்திய கிழக்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னரே எச்சரித்தபடி
ஈரானிய உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளர் முகமது ஃபாகர் சுல்காத்ரினால் மேற்படி எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. ஈரானிய ஆயுதப்படைகளின் எதிர்வினையில் இருந்து இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்காது என்று வெளியிட்ட அவர், கார்புஸ் நீரினை கடந்து செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய சமீபத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறி, அமெரிக்கா புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் தெற்கு ஈரானில் பல நகரங்கள் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தியது. மேலும் வடகிழக்கு ஈரானில் 2 தொடர்ந்து பாலங்களையும் இந்த தாக்குதல் குறிவைத்தது. இதற்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைன், கட்டார் மற்றும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் வசதிகள் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையும் ராணுவமும் தெரிவித்தன. கையெழுத்திடப்பட்ட அமைதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஈரானும் அமெரிக்காவும் இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்காக 60 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த மோதல்கள் நிகழ்ந்தமை அமைதியடைந்த மத்திய கிழக்கின் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. தீவிரமடைந்து வரும் பாவி புயல் காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள பயங்கர நிலச்சரிவுகளில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் இண்டா என்று அழைக்கப்படும் இந்த புயல் நாட்டின் மீது நேரடியாக கரையை கடக்காது என்ற போதிலும் அதன் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து நாடு முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியான மிண்டனாவோ தீவின் சரங்கனி மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் லானாவோ டெல் ஷூர் மாகாணத்தில் நிகழ்ந்த மற்றொரு நிலச்சரிவில் 5 பேர் பலியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த வாரம் மேசாக் புயல் ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கால் சீனாவில் 39 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த புதிய புயல் ஆசிய பிராந்தியத்துக்கு மேலும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. சீனாவின் புஜியான் மாகாணம் சின்ஜியாங் நகரில் உள்ள கியூதெங் காலனி தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட கொடூர தீ விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 28 உறுதி செய்யப்பட்டதுடன் அங்கு நடைபெற்று வந்த தீவிர மீட்பு தேடுதல் பணிகள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துள்ளன. இந்த விபத்து தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கிட விசாரணை அடுத்து பாதுகாப்பு விதிமுறைகளை மிக கொடூரமாக மீறிய குற்றத்துக்காக தொழிற்சாலையின் உரிமையாளர் மற்றும் முக்கிய முகாமையாளர்கள் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கான இழப்பீட்டை முழுமையாக உறுதி செய்யும் நோக்கில் அந்த நிறுவனத்தின் அனைத்து வங்கி கணக்குகளையும் சீன அரசு உடனடியாக முடுக்கியுள்ளது. 5 அடுக்குமாடிகளை கொண்ட இந்த தொழிற்சாலையின் தரைத்தளத்தில் இருந்த கிடங்கில் ஏற்படுத்தி அங்கிருந்த எழுத்தில் தீப்பற்றக்கூடிய ரப்பர் மற்றும் பசை போன்ற காலனி தயாரிப்பு பொருட்களால் மிக அதிவேகமாக பரவியமை வீடியோ பதிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்துக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் விபத்துக்கான பின்னணியை முழுமையாக ஆராய்ந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது இரக்கமின்றி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் தனது வான்பரப்பையோ நிலத்தையோ அல்லது கடல் எல்லையையோ ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தக்கூடாது என்று அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவுக்கு தடை விதித்து அறிவித்துள்ளது. அமெரிக்காவை அமெரிக்க தளங்களை பயன்படுத்த அனுமதித்தால் தங்களின் துபாய், அபுதாபி போன்ற உலகத்தரம் வாய்ந்த பொருளாதார நகரங்கள் மீது ஈரானின் ஏவுகணைகள் பாயும் என்று அமெரிக்கா அஞ்சுகிறது. அமீரகம் தங்களின் சுற்றுலா மற்றும் பொருளாதார கட்டமைப்பை பாதிக்கப்படுவதை விரும்பவில்லை என்பதாலே ஐக்கிய அரபு அமீரகம் இந்த அதிரடி தடை உத்தரவை அமெரிக்கா மீது விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் நட்பு நாடான அமெரிக்கா மீது ஐக்கிய அரபு அமீரகம் விதித்துள்ள இந்த தடையானது அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை வளைகுடா நாடுகள் வெளிப்படையாக வெளிப்படுத்துகின்றமையே எடுத்துக்காட்டுகிறது. ஒரு பக்கம் சவுதி அரேபியாவும் வான்பரப்பையோ நிலத்தையோ கடல் எல்லையோ ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த அமெரிக்க ராணுவத்துக்கு ஏற்கனவே தடை விதித்திருந்த சூழ்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகமும் இந்த தடையை விதித்து அமெரிக்காவுக்கு அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.